தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது ஆண்டு தொடக்க விழா இன்றைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ விஜயுடைய விழா நடந்திருக்கு அப்படின்னா அதில் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமையா இன்றைக்கும் நிறைய கான்ட்ரவர்சியான மொமெண்ட்ஸும் நடந்திருக்கு. அதில் டாப் 5 எந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக போச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விஜய் வீட்டில் ஒரு மர்ம நபர் செருப்பு தூக்கி வீசி எறிஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பயங்கர டாப்பிக்கெலாம் போச்சு. கடைசியில் அவர் மனநலம் கொஞ்சம் கம்மியான ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த ஒரு விஷயம் காலையிலே ஒரு பரபரப்பை கிளப்பிச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அண்டு செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கூட்டத்துக்குள்ளே பாம்பு உள்ளே போயிருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த ஒரு விஷயமும் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விஜய் ஒவ்வொரு இப்போ மாநாட்டிலே ஆகட்டும், அதுக்கப்புறம் பரந்தூர் விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே விஜயோடைய அந்த ஸ்பீச் அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அண்ட் விஜயோடைய அந்த ஸ்டேஜில் அவரோட பேசும்போது அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், ஆட்டிடியூட் ஆகட்டும், எல்லாமே கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் நாங்கள் பார்த்த விஜயிலேருந்து வேற ஒரு விஜய் நாங்கள் பார்க்க முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பலரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் விஜயோடைய ஸ்பீச் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலையுமே கவனிக்கப்பட்டுட்டு தான் இருக்க போகுது. அண்ட் அந்த மாதிரி இன்றைக்கி தாவேகா 2வது மாநாட்டில் விஜய் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு இடத்துல விஜய் ஸ்ட்ரக் ஆகிட்டார். அதாவது என்னை இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் பண்ணுறேன், என்னை பார்த்து எல்லாம் பயந்துட்டாங்க, இவனை என்ன பண்ணலாம், எப்படி வாயடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற பல விஷயங்களை கட்சிகள் யோசிச்சுட்ருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்வே பண்ண வரும்போது அவர் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிட்டார். அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்ட்ரக் ஆகி பேச்சை நிறுத்திட்டு கீழே அந்த ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய அந்த பேப்பரை படித்து பார்த்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு விஜய் அப்படியே ஒரு ஃப்ரீஸ் ஆகிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான அந்த கிளிப்பிங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு டயலாக் மறந்து போச்சா, ரீடேக் போகலாமா, விஜய்க்கு வாய் உளருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த வீடியோ மீமாக பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணி ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ விஜயுடைய இந்த ஸ்பீச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கெட் அவுட் ஹேஷ்டேக் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக் போட்டு ஒரு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான விஷயங்களை ட்ரெண்ட் பண்ணுற விதமாக இந்த கெட் அவுட் அப்படிங்கிற ஹேஷ்டேகை போட்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வச்சாங்க. ஸோ இந்த கையெழுத்து இயக்கத்தை விஜய் தான் முதல்ல தொடங்கினார். ஸோ அப்போ விஜய் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் அடுத்த கையெழுத்தை 2வது கையெழுத்து புசி ஆனந்த் போட்டார். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் தாவேகா கட்சிக்கு இன்றைக்கி அந்த 2வது விழாவோட மாநாட்டில் வந்திருக்காரு. ஸோ அப்போ இந்த கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்ட உடனேயே முதல் கையெழுத்து விஜய் போட்டார், அடுத்து புசி ஆனந்த் போட்டதுக்கப்புறம் அடுத்ததான் பிரசாந்த் கிஷோர் கிட்ட அந்த பேனாவை கொடுக்கும்போது நீங்களும் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனாவை கொடுக்கும்போது பிரசாந்த் கிஷோர் நோ 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்துட்டார். ஸோ இந்த ஒரு விஷயம் விஜய் வற்புறுத்தி சொல்லியுமே பிரசாந்த் கிஷோர் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக தன்னுடைய கொள்கை கோட்பாட்டை எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ விஜயோடைய ஸ்பீச்சில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சமீபத்தில் மும்மொழி கொள்கையை தமிழகம் எதிர்த்துச்சு. இதனால் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கல்வி தொகை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையில் ஒரு முரண்பாடு எழுந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இந்த ஒரு விஷயத்தை விஜய் பேசினார். மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது நம்ம எதிர்க்கிறோம், நமக்கு விருப்பமில்லாத ஒரு மொழியை திணிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஜய் ஹைலைட் பண்ணி சொல்லியிருந்தார். ஆனால் விஜய் பெயரில் நடந்துட்டுருக்கக்கூடிய விஜய் நடத்தக்கூடிய பள்ளியில் இந்தி மொழி இருக்குது. சமீபத்தில் கூட ஹிந்தி மொழியை முன்னிலைப்படுத்தி அவங்க விழாலாம் எடுத்தாங்க. ஸோ விஜய் படிக்கக்கூடிய பள்ளியிலே மாணவர்களுக்கு 3 மொழிகள் கற்றுத்தரப்படுது. அதே மாதிரி விஜயுடைய பிள்ளைகளுக்குமே அவங்க வெளிநாட்டில் படிக்கிறாங்க, அவங்களுக்குமே பல மொழிகள் தெரியுது. அப்போ விஜயுடைய பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மும்மொழி இருக்குது, விஜயுடைய பிள்ளைகளுக்கு பல மொழி தெரியுது. ஆனால் விஜயுடைய கட்சி தொண்டர்களுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் மும்மொழி கிடையாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஜயுடைய ஸ்பீச் முடிஞ்சதுக்கப்புறமா பாஜக தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி மேலே கேள்வி கேட்டு விளாசினார் அப்படின்னு சொல்லணும்.
அதே மாதிரி என்ன ப்ரோ இது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தார். விஜய் பேசின வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மத்திய மாநில அரசுகளை விமர்சித்து அவர் பேசும்போது சொன்ன அந்த வாக்கியம் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அந்த ஒரு டயலாகே வந்து அண்ணாமலை எடுத்துக்கிட்டு திரும்ப விஜய்க்கு ஒரு ரிவர்ட் வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து விஜயோடைய தாவேகா 2வது ஆண்டு விழாவில் பல விஷயங்கள் வந்து கவனிக்கப்பட்டாலும் இந்த விஷயங்கள் வந்து கான்ட்ரவர்சியாக போச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாமல் விஜய் வந்து குட்டி குழந்தைங்களோட ஆஸ் யூஷுவல் வந்து அந்த ஸ்டேஜ்லேயே செல்ஃபி எடுக்கிறது, குழந்தைங்களை வந்து க்யூட்டாக தூக்கி வச்சுக்கிறது, அவங்க பண்ணக்கூடிய சில பல க்யூட்டான சேஷ்டைகள் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து தாவேகா 2வது ஆண்டு விழாவில் நடந்த கான்ட்ரவர்சி ஆர் எம்பாரசிங்கான மூமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.